அந்த அந்த காருக்குள்ள இருக்கிறவங்க யாருமே வந்து ஆப்வியஸ்லி என்ன ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து வெர்பல் அபியூஸ் பண்ணும்போதே வந்து சைலண்டாருன்னு சொல்றதை தவிர யாருமே ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சுக்கும் எனக்கு எது நடந்தாலும் இவங்க யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற வரும்போது நமக்கு ஒரு பயம் வரும்ல. போகும்போதே என் மைண்ட்ல என்னன்னா எங்க உதைக்க போறாருன்னு தெரியுது. எங்க உதைக்க போறாரு, வயிற்றுல உதைக்க போறாரா, இல்ல காலேஜ் மூஞ்சில உதைக்க போறாரா, செஸ்ட்ல உதைக்க போறாரா, எனக்கு எங்க அடிப்படை போகுது அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட். ஒரு டாய்லெட்ல வந்து ஏதோ பிளாக் ஸ்கிரீன் ஏதோ இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்திட்டு இருந்தாங்க. அப்போ நானும் ரம்யாவும் தான் உள்ள இருக்கேன். 2 பேரும் படுத்துட்டு இருக்கேன். திடீர்னு வந்து இவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் டிசிப்ளின் கூட தெரியாது, ஒரு டெக்கோர் இல்லாத ஆளுங்க இந்த போய் சுபிக்ஷா கிட்ட கூப்பிட்டுட்டு உனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு எல்லாம் கேட்டு நிறைய இது பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 விஷயம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த 2 விஷயத்தினாலையும் இவங்க கிட்ட நான் பேசக்கூடாது, நம்மளே ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நான் விட்டுட்டேன். நான் பார்த்த ஃபேன்ஸ்ல எல்லாத்துலயுமே யாருமே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு டைமென்ஷன் எனக்கு கொடுத்தது கிடையாது. ஆனா பார்வதி என்கிட்ட வந்து எப்படி பேசினாங்கன்னா, ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போது ஜின்னோட பாடி பாரு, அப்படி பாரு, அந்த மாதிரி அவரோட பாடி பாரு, அவர் எப்படி இருக்கிறாரு பாரு, 2 குழந்தைக்கு அப்பான்னு தெரியும், அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து அவங்க வந்து பேசும்போது நான் உள்ள நின்றுட்டு இருக்கேன்ல, சரி நீ ஏதோ பண்ண அப்படின்னு கிரிஞ்ச் மொமெண்ட்ஸ் ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் அமிர்தம் கிட்ட இருந்து வரும் அப்படின்றது. நானும் வந்து பால் டாஸ்க் பார்க்க அப்புறம் நான் மயக்க பிடிச்சி சொல்லிட்டு இருந்தேன், பயமா இருக்கு அமிர்தம் கூட 1-on-1 வந்துருச்சுன்னா என்ன டிடிஎஃப் பிசிக்கல் டாஸ்க் எப்போ வேணாலும் வரலாம். ஃபைனலி 1-on-1 வந்தா என்ன பண்ணுவேன், கமருதீன் அடிப்பான், அடி விழும். அது தெரியும். அவர் இப்படி வர்றதுதான் நான் பார்த்தது. அவர் ஏதோ என்ன பண்ண வராருன்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து பின்னாடி ஒதுங்கிக்கிட்டேன். அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வெளியில போகும்போது இப்படி உள்ள வராரு, நான் பயந்து இப்படி நிக்கிறேன். அவர் வந்து ஏ அப்படின்னு பண்றாரு. இப்படி பண்ணிட்டு போறவரு என்கிட்ட சாரி கேட்க தான் வராங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? வந்து அபியூஸ் பண்ணதும், அந்த இது எட்டி உடச்சது, அடிக்க போனது எல்லாமே அவர் தானே. ரெட் கார்டு வாங்கிட்டு அந்த ஷோல இருந்தே வெளியில போறாரு. கன்ஃபார்மா நடிப்பாருன்றது தான் எனக்கு. என்னை யாரும் காப்பாத்துவாங்களா இல்லையான்றது கூட எனக்கு தெரியல. தூங்கி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஒரு அதே கனவு, சேம் விஷயம் எனக்கு கனவு வருது. நான் எழுந்து நான் எங்கன்னு எனக்கு ரியலைஸ் ஆகல. நான் இறங்கி ஓட போறேன். நான் இறங்கி இப்படி பார்த்தேன்னா என் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துதான் நான் பயந்து சபரியை கூப்பிட்டேன். சபரி ஓடி வந்தாரு. சபரி வந்து என்ன பிடிச்சாரு. அவன் வந்து அங்க வந்து ஆம்லேட் ஏதோ போட வந்தா, நீ கத்துறதை கேட்டுதான் அவன் வந்தான். சுபிக்ஷா தான் வந்து சொன்னது, அந்த காருக்குள்ள உங்க கண்ணுல நான் பார்த்தேன் சாண்ட்ரா, என்னை யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்றது உங்க கண்ணுல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அழுதான். இதே சுபிக்ஷா வெளியில வந்துட்டு இல்ல அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, இதே வினோத் வெளியில வந்துட்டு நான் நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அது புரியல ஏன் அப்படி பண்றாங்கன்றது. திவ்யா அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பத்துல நீங்க பிரச்சனை அவர்கள் திவ்யா அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்தீங்க, ஒரு டீமா இருந்தீங்க. பட் அந்த இடத்துல நீங்களே ஒரு இடத்துல சொன்னீங்க, லைக் வந்து பிரச்சனை வந்து இவ்வளவு நாள் அவர் கூட இருக்கேன், பட் என்ன அவர் பாத்துக்கிறத விட திவ்யா சாப்பிட்டலா, திவ்யா இது பண்ணலாம் அப்படின்னு நீங்களே ஒரு இடத்துல சொல்லிருக்கீங்க. எதுக்கு வந்து திவ்யா மேல பொசசிவ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம்? நான் இந்த இடத்துலயுமே பொசசிவ் ஆகவும் இல்ல, பொசசிவ்ன்ற வார்த்தையை நான் வந்து பொசசிவ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணல. பட் வந்து நீங்க சொல்றீங்க அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அவர் வந்து எப்பவுமே திவ்யா இல்ல ஒரு இடத்துல சொன்னீங்க. எந்த இடத்துல நான் சொல்லல. நான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு நான் வந்து சொல்லவே இல்லை. ஐஸ்கிரீம் வந்து கொடுக்க சொன்னதே நான் தான். அந்த பெட்ல வந்து அன்னைக்கு நைட்டு பிரசன்ட் போகும்போது நான் அழுதுட்டு இருக்கும்போது கூட பெட்ல இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு நானும் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்த பெட்ல இருந்து அவங்க என்னோட ட்ரெஸ்ஸை எடுக்க சொல்றாங்க. அந்த பெட்டுக்கு நீ ஷிஃப்ட் ஆயிடுன்ற இன்டைரக்டா அவங்க சொல்றாங்க என்கிட்ட. சோ அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. இன்டைரக்டா என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்திருக்கானு தெரியல. ஒரு டஸ்ட்பின் விஷயத்துல வந்து அவங்க என்ன நிறைய வந்து பேசியிருப்பாங்க. இன்டைரக்டா வந்து டெக்காரோ இல்லையா, டிசிப்ளின் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாங்க. திரும்ப இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் போடுறதுலாம் அட்மினா இல்லைங்களா? அட்மின் தான் போடுறாங்க. ஏன்னா அதுவுமே லைட்டா பேசியிருந்தாங்க வெளியில. அந்த கனி அவர்கள் வந்து இந்த பாட்டு பாடும்போது குழந்தைங்க எல்லாம் எழுத்தாங்க அப்படின்ற சொல்லியிருக்கீங்களா, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க ஸ்டோரி போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக்.